வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர், அன்பு நண்பன் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா, ஆடி மாதத்துல சுப காரியம் பண்ணலாமா பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப ஆடி மாசம் பிறக்க போகுது இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த ஆடி மாசத்துல நல்ல காரியம்னு சொல்லக்கூடிய சுப காரியத்தை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி நான் கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உறவினர் கூடவும் இந்த லிங்க்ஸை ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்து அவங்களுக்கும் போய் சேரட்டும். சரி, இப்போ வாங்க இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல என்ன சார், ஏன் சார் ஆடி மாதத்துல நற்காரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க? அதாவது பொதுவா இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா, சூரியன் கடக ராசியில இருப்பாங்க. சூரிய பகவான் கடக ராசியில சஞ்சரிக்கிறது தான் ஆடி மாதம். அப்படி இந்த சூரியன் கடகத்துல உட்காரும் போது, கடகம்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு தாய்மை குறிக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய வீடு. அப்ப சந்திரன் வீட்டுல சூரியன் அமர்றது ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செயல்களையும் செய்வதற்கு முன்கூட்டி நம்ம செய்யக்கூடிய பூஜை மற்றும் வழிபாட்டு முறைகளை இந்த ஆடி மாதம் செய்யணும் நமக்கு சொல்றாங்க. என்ன சார் அதுன்னா, இப்போ ஒரு மனிதர் தான் வசிக்கிற, அதாவது இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் ஒரே இடத்துலயே ஒரே பொசிஷன்லயே அப்படியே இருக்காருன்னா அவருக்கு மதிப்புகள் இருக்குமா? இப்ப மதிப்புகள் இருக்காது இல்லைங்களா? ஒரே இடத்துலயே இருக்காரு, ஒரே பொசிஷன்லயே இருக்காருனால மதிப்புகள் இருக்காரு. ஏன்னு சொல்றப்போ, ஒரு ஆசிரியர் இருக்கார். ஒரு ஆசிரியர் ஒரு 10 வருஷமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு டீச்சரா இருக்காருன்னா அப்படியே டீச்சராகவே இருந்துட்டு இருக்காரு. அப்படியே 10 வருஷம் வந்துச்சு, 12 ஆச்சு, 10 அப்படியே டீச்சராகவே இருந்துட்டு இருக்காருன்னா அவருக்கு மதிப்புகள் இருக்குமா? டீச்சரா இருக்கணும். அடுத்து ஸ்டாண்டர்ட்ல 1ஆவதுல இருந்து அடுத்து 10ஆவது அப்படியே போகணும். அடுத்து ஹெட் மாஸ்டர் ஆகும். அப்படியே பதவி உயர்வுகள் இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் திருமணம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் திருமணம் ஆனா மட்டும் போதுமா? திருமணம் ஆகும் போது திருமணமாக சந்தோஷம் இருக்கும். அது திருமணமாகி ஒரு வருடமோ இல்ல 2 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா தகப்பன்கிற அந்த பதவிக்கு போகணும். தகப்பன்கிற பதவிக்கு போனவே என்ன பண்ணா, வாழ்க்கையில முன்னேறணும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும். அப்படியே எல்லார போல அப்படியே முன்னேறி மேல மேல போகணும். இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் இல்லைங்களா? சோ அதுல யாராச்சும் ஒருத்தர் முன்னேறினா கூட போது அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது இல்லைங்களா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பசங்களும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் நபரும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறணும். சோ அப்ப அந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கு நம்ம அடிக்கல் போடும் இல்லைங்களா? இப்போ ஒரு வீடு கட்டினாலும் சரி, எதாவது சரி நம்ம அடிக்கல் போட முடியாது. அந்த மாதிரி அடிக்கல் போடக்கூடிய வழிபாடு பண்ணக்கூடிய இந்த மாதம்ங்கிறது ஆடி மாதம். ஏன் சார் அந்த ஆடி மாதம் மட்டும் நீங்க சொல்றீங்க? இப்ப மத்த மாதம் நான் போயிட்டு வழிபாடு பண்ணா எனக்கு பாத்தீங்கன்னா பலன் கிடைக்காது. ஆடி மாதத்துல மட்டும்தான் நான் வழிபாடு பண்ணா எனக்கு பலன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மற்ற மாதங்கள்ல நம்ம போயிட்டு வழிபாடு பண்ணும் போதும் நம்ம வழிபாட்டுக்கு பலன் கிடைக்காமல் போக போறது இல்லை. ஆனா இந்த ஆடி மாதத்துல வழிபாடு பண்றது மற்ற மாதங்களை விட 100 மடங்கோ 200 மடங்கோ அதிகமாக பலனை கொடுக்கும். ஏன் சார்னா, இந்த ஆடி மாதத்துல மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல நம்மளுடைய முன்னோர்களோட அனுகிரகம் கிடைக்குங்க. 7 ஜென்மம் வரைக்கும் சொல்றாங்க சாஸ்திரத்துல. பாத்தீங்கன்னா 1 2 3 இல்ல, ஒரு 7 ஜென்மம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளக்கூடிய நம்மளுடைய மூதாதையர் அந்த முன்னோர்களோட ஆசி மற்றும் அந்த முன்னோருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஆடி மாதத்துல தாங்க. அப்ப 7 தலைமுறை வரைக்கும், அதாவது 7 ஜென்மம் 7 தலைமுறை வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அந்த முன்னோர்களுடைய அனுகிரகத்தோட நம்ம வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களோட மதிப்புங்கிறது பாத்தீங்கன்னா பன்மடங்கா உங்களுக்கு கிடைக்கும். சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆடி மாதத்தை வழிபாட்டுக்கு உரிய மாதம். வாழ்க்கை நம்ம பின்னாடி நம்ம செய்யக்கூடிய நற்செயல்களுக்காகவும், பின்னாடி நம்ம தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்காகவும், பின்னாடி நம்ம கட்டமைக்கக்கூடிய நம்ம வளர்ச்சிக்காகவும் நம்ம முன்கூட்டியே வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதமாக இருக்கட்டும் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லிக்கிட்டு வருதுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்துல முன்னோர்களுடைய அந்த ஆசீர்வாதங்கள் சேர்ந்து கிடைக்கும் பொழுது அளப்பரிய அந்த ஆற்றலும், அளப்பரியா செல்லும், அளப்பரியா அந்த தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி மாசத்துல பெண்மையை அதிகமா போற்ற வகையில பெண் தெய்வங்களுக்கு அதிகமான வழிபாடுகள் செய்யப்படுங்க. இப்போ ஒரு ஆண்கிறவங்க பாத்தீங்கன்னா எங்க பிறந்தாங்களோ அந்த ஒரு குடும்பத்துக்காக மட்டுமே கடைசி வரைக்கும் ஓடுவாங்க. இப்போ ஒரு வீட்டுல ஒரு ஆண் பிறக்கிறாருன்னா அவங்க அப்பா அம்மா மட்டுமே தான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அது மனைவியை பார்ப்பாங்க, குழந்தைய பார்ப்பாங்க. ஆனா இந்த பெண்கள் மட்டும் அப்படி அல்ல.
பிறந்த வீடு, புகுந்த வீடு. சோ அப்ப 2 வீட்டையும் அவங்க பார்த்துக்கணும். நிறைய அவங்களுக்கு அர்ப்பணிப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி அளப்பரியாத அர்ப்பணிப்புகளுக்காகவும் நம்ம பெண் தெய்வத்துக்கு வழிபாடுகள் செய்யக்கூடிய மாதம்ங்கிறது இந்த ஆடி மாதம். அப்போ சார் நான் இந்த ஆடி மாதத்துல நான் வண்டி வாங்கலாமா சார், நான் கார் வாங்கலாமா சார், நான் ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா சார், இல்லை நான் திருமணம் பண்ணலாமா சார்னா இந்த ஆடி மாதத்துல இந்த செயல்கள் செய்ய வேண்டாம். புரியுதுங்களா? இப்போ ஒரு வண்டி வாங்க போறீங்க, இல்ல ஒரு திருமணம் பண்ண போறீங்கன்னா அதற்கான செயல்களை செஞ்சுக்கிட்டே வாங்க. புரியுதா? எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். இப்போ வண்டி வாங்க போனா என்ன பண்ணணும், அதுக்காக காசு சேர்க்கிறதோ இல்ல காசு வாங்குறதோ இல்ல அதற்கான முயற்சிகள்லயோ நீங்க ஈடுபட்டுக்கிட்டே வரலாம். இல்ல சார் இடம் வாங்க போறேன்னா என்ன பண்ணலாம், இடம் வாங்குறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடலாம். இடம் வாங்க என்ன பண்ணணும், பணம் திரட்டணும். அதே மாதிரி நமக்கு அதுக்கான சாட்சி கையில் நிறைய தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சு வச்சுக்கொள்ள இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கினாலும் அந்த தொழிலுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை நீங்க இந்த ஆடி மாதத்துல எடுக்கலாம். ஆனா இந்த ஆடி மாதத்துல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. வாங்குறதோ அல்லது தொடங்குதலோ கூடாது, திருமணம் பண்றதோ கூடாது. இந்த காலகட்டத்துல பேசினா வச்சு ஒரு வரன் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வரன் பார்க்கும்போது எத்தனை நம்ம என்னென்ன செய்ய போறோம், என்ன செய்முறை பண்ண போறோம், உங்களோட சம்பிரதாயம் என்ன, எங்களோட சம்பிரதாயம் என்ன, எந்த மண்டபம், எல்லாத்தையும் பேசி எல்லாம் ரெடியா வச்சுக்கணும். அதுல எந்த ஒரு தடையோ எந்த தடங்களோ இருக்காது, இருக்கவும் போறதில்லை. பட் ஆனா இந்த ஆடி மாதத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அதை நம்ம அந்த பிளானை நம்ம செயல்படுத்த கூடாது. இதுதான் நம்ம ஆடி மாதம் சொல்லக்கூடிய மிக முக்கியமானவைகள். அப்ப இந்த ஆடி மாதங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு செயல்களை பாத்தீங்கன்னா அது கோரிலேஷனா அது என்ன நமக்கு தேவையோ நீங்க எடுத்து வச்சுக்கலாம், எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணக்கூடாது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சரி, இந்த ஆடி மாதத்துல நம்ம குறிப்பா பெண் தெய்வத்துக்கான வழிபாடுகள் பண்ணும்போது அந்த பெண் தெய்வ வழிபாடுகள்ல புரியுதுங்களா நம்மளுடைய அர்ப்பணிப்பும் அங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளப்பரியா அந்த ஒரு சக்தியும் அளப்பரியாத வெற்றி கிடைக்கும், அனுகூலம் இருக்கும். சரிங்களா? நம்ம தொடர்ந்து இது நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் வீடியோ பார்க்க சொன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசிகள் பார்க்கணும், இல்லைன்னா எனக்கு ஜோதிட அடிப்படையில எனக்கு தீர்வு வேணும் சார். என்ன சார் தீர்வுன்னு பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை இருக்கு சார், எனக்கு தொழில் முன்னேற்றம் இல்லை சார், எனக்கு காரிய தடைகள் இருக்கு சார், அங்காளி பங்காளி சண்டை இருக்கு சார், மன நிம்மதி இல்லை சார், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஜாதக வகையில உங்களுக்கு பரிகாரமோ இல்ல ஜாதக வழியில உங்களுக்கு தீர்வோ வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா சிக்னல் நம்பர் கொடுத்துருக்கேன், இதுல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்க நான் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திகை. நன்றி, வணக்கம்.